Hello guys, in this video let us see the unboxing of Tribit Stormbox Flow Bluetooth speaker. So it comes in a sleek package and the weight it's quite heavy. Okay, let's unbox it. Open பண்ணி பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா wow, nice. ரொம்ப பிரீமியமான ஒரு ஃபினிஷ், நல்லா இருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து ஒரு டைப் C to டைப் C கேபிள். அவ்வளவுதான். இதுக்கு சார்ஜ் போடுறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 5 வோல்ட் அடாப்டர் இதனால யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்ல வேற ஒண்ணும் இல்ல, பாக்ஸ் ஓரமா வச்சிருக்கேன். சரி, இப்போ ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்லி ரப்பரைஸ்டு ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் இது வந்து ஒரு ரப்பரைஸ்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து ரப்பரில் இருக்குது. ஸோ அந்த வைப்ரேட் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ரப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கீழேயும் உங்களுக்கு ரப்பர் டைப் இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ட்ரைபிட் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் க்ரில்லு, இந்த க்ரில் வந்து ஐ திங்க் இட் இஸ் மெட்டல். சைடில் ஒரு லேனியார்ட், இது நீங்கள் கேரி பண்ணிக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் C போர்ட் வந்து இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இதுதான். இது ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணோம். இதில் இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில் பேட்டரி இருக்குல்ல, இதில் வந்து 50% மேலே சார்ஜ் இருக்குது அப்படின்னா உங்களால் உங்கள் ஃபோனுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட மாடல் நம்பர், இன்புட் எவ்வளோ பேட்டரி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இம்போர்ட்டர் இருக்காங்க. யூரோப்பில் கூட இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்டு. அண்டு மேட் இன் சைனா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேலே பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் பட்டன். இது ப்ளூடூத் இன்னும் பேர் ஆகலை, அதனால் உங்களுக்கு பிளிங்கிங்கில் இருக்குது. பேர் ஆகிடுச்சுன்னா சாலிட் ஆகிடும். வால்யூம் டவுன், வால்யூம் அப், ப்ளே பாஸ் பட்டன். அப்புறம் இங்கே ஒரு ஈக்குவலைசர் பட்டன் இருக்குது. இங்கே ஒரு லிங்க் பேர் பட்டன். இது இன்னொரு டிவைஸ், இதே மாதிரி ஒரு டிவைஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பேர் பண்ணிக்க முடியும். பேர் பண்ணி ஸ்டீரியோ மோடில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட டிவைஸில் வந்து வாங்கி நான் ஒரு 3 days யூஸ் பண்ணேன். 100% சார்ஜில் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து. நான் ஒரு 3 days யூஸ் பண்ணேன். டெய்லி ஒரு 2 hours ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததும் பாட்டு ஏதாவது போட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அது திருப்பி அதை ரிட்டர்ன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 80% சார்ஜ் இருந்துச்சு. ஸோ டெய்லி 2 hours 3 days லைக் 6 hours யூஸ் பண்ணால் 20% கிட்ட குறைஞ்சிருந்துச்சு. இதில் இவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் போட்டிருக்காங்க. நான் இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட பில் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் தான். இதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் சவுண்டு நான் சொன்னேன் இல்லையா, நான் 3 நாள் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து போஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, போஸ் சவுண்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த பில்டு பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே எக்ஸாக்டாக அதே டிசைன் தான். ஃப்ரண்ட்டில் க்ரில்லு, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு பேசிவ் ரேடியேட்டர், பின்னாடி ஒரு பேசிவ் ரேடியேட்டர், அந்த மாதிரி. ஸோ டிசைன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி அவங்களோட மதர் போர்டு வேறு, ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வேறு, இதுவும் அதே மாதிரி தான். அண்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு வீட்டு யூஸுக்கு சிம்பிளாக பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது மோர் தென் எனஃப். போஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். போஸோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது அமேசான் ஃபெஸ்டிவல்ஸ் சேலில் தான் வாங்கினது. இது போஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போஸோட ரேட் வந்து சம்வேர் அரௌண்ட் 12,000 சம்திங் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் அதுக்கு 1/3 தான். ஸோ நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,500 சம்வேர் அரௌண்ட் இந்த ப்ராடக்ட்டு. இது ஒரு கம்ப்ளீட்லி IP67 ரேட்டட் ப்ராடக்ட்ன்றதுனால தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. பட் தண்ணிக்குள்ளே போடாதீங்க. தெரியாமல் இருந்துச்சுன்னா உடனே எடுத்துக்கலாம். அண்டு இதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லணும். மியூசிக் சிஸ்டம் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் தான் அதில் இருந்துச்சு. நான் வந்து இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் இந்த ப்ராடக்ட் நானும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். Thank you.